பிரைஸ்லார்ட். நானும் உங்கள் ஆகாய். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா கடவுள் சமூகத்தில் வர முடியாமல் அவர் கொடுத்த கிருபையை, அவர் கொடுத்த வரங்களை என்னை ஏன் செயல்படுத்த முடியாமல் தடைகள் ஏன் தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர் 12:15 வாசித்து பாருங்கள். யாதொரு கசப்பு வேர்கொள்ளாமல், அந்த கசப்பு நமக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், ஒருத்தர் மூலியமாக வர பிரச்சனையை, சண்டைகளை, கலவரத்தை, நம்மளை பற்றி தவறாக பேசும்போது, அவளை மன்னிக்காமல் இருக்கும்போது, மன்னிக்கிற சுபாவம் இல்லாத போது, அவளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது நமக்குள்ள கசப்பு உருவாக்கப்படுகிறது. சாலமோன் எழுதுகிறார், இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியுமா. இந்த கசப்பு தான் கடவுள் கொடுத்த கிருபை, கிரேஸ், இரக்கம், தயவு, ரட்சிப்பு, வரங்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய பிசாசுடைய மகா தந்திரமான வழி கசப்பு. இந்த கசப்பு வெறுப்பாக மாறி ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை, கிருபையாக கொடுத்த ஊழியத்தை எடுக்கக்கூடிய வழி கசப்பு தான். அதனால அந்த கசப்பு பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது மத்திய 27 அதிகாரத்தில் அவர் கசப்பான காரியம் கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் யாரு குறித்து உங்களை தவறாக பேசும்போது, தவறாக சொல்லும்போது முடிந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்கள் மனதார மன்னிங்க. நிச்சயம் உபாகம் 32 படிச்சிங்கன்னா அது உங்களை தாழ்வான மனுஷனா, தவறான மனுஷனா, கீழ்தர மனுஷனா காண்பிக்கும் என்று உபாகம் 32 படித்து பாருங்கள். அதனால் கசப்பில்லாமல் வாழ்வதற்கு தேவ அன்பை நிரப்பப்படுங்க. God bless you.